கட் பண்ணி விடு. ஒரு வார்த்தை வரலாறு போட்டு சொல்லி பிடிச்சிட்டு போட்டு கட் பண்ணி அடுத்த வீடியோவா? ஓகேண்ணா. அப்படியே எடுத்துக்கலாம். மாற்றி எடுத்துட்டா உண்டு. சபைக்கு பணிவான வணக்கம். வணக்கம். மாதவன். ஆஹா மகாராஜா. நான் அந்தாண்ட போயிட்டு வர்றேன். பார்த்து தெரியாது. உசாரான மைனுக்காக ஏதாவது ஒண்ணுன்னா கையை ஓடி சூத்தம் சரி அப்புறம் மைனுக்காக தீரா நிறைஞ்சிருக்கும் தெய்வக சபை. சபை நீங்கள் தேவலோகத்தில் கூடினால் தேவர் சபை ஆகட்டும். பூலோகத்தில் கூடியிருப்பதனால் நமக்கு ஒரு ராஜ சபைங்க. இந்த ராச சபை தீப ஒளியும் தெய்வக சபையும் சது நாட்டி வைத்த புண்ணியமார்களுக்கு இங்கு வந்திருக்க பெரியோர்களுக்கும் நாடக கலாரசிக பொதுமக்கள் பள்ளிக்கு செல்லும் இள வயது மாணவி மாணவர்கள் கடல் அலை போல காட்சி வருகிறார். மாதவா, ஓய் என்ன காரணம்? இன்னும் காளியம்மன் பண்டிகையை முன்னிட்டு ஊர் பொதுமக்களும் ஊர் பெரிய நலத்தக்காரர்களும் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து சரி இன்று ஓரிரவு இந்த காளியம்மனுக்காக நாடகம் அரங்கேற்றம் செய்துள்ளார். ஓய் அம்மன் காளியம்மனுக்கு திருவிழாவா? ஆமாங்க. ஏன் சோறு ஹோட்டல் கடையில 4 ஆம்லேட் வாங்கிட்டீங்க தெரியாத? அப்பா இது வேற கேட்கற அப்படி வப்பு வப்புன்னு கடவாயில போகுது தன்னை பாட. இந்த பக்கம் ஒண்ணு ஒழுகுது, இந்த பக்கம் ஒண்ணு ஒழுகுது. நண்பா, ஓய் அப்படி இருந்தாலும் தின்னது உண்ணது நெஞ்சறியும் தெய்வலக். ஆனால் அதாவது திருவிளக்கு ஏற்றி வைத்தால் அந்த தெய்வமே அறியும். ஆமாங்க. திருவிளக்கு இல்லாத ஊடு 4 பணம் தண்டங்களாம். உண்மை. அப்படி இருந்தாலும் முப்பலத்தோடு அதிர்ஷ்டமாயத்தோடு அன்னத்தை கொடுத்தார்களே எப்படி? ஆமா பாவம் அந்த ஹோட்டல் கடைக்கார அக்கா உனக்கு இந்த மத்தாலக்காருக்கு சோறு வச்சே உடம்பு கடைசி போச்சுப்பா. போகணும் எத்தனை தாரம் நடக்கட்டும் கால் வலிக்குது அப்படிங்குது நண்பா. அப்படி போது என்பது அன்னதானம். ஆமாங்க. போதாது என்பது சொன்னதானத்தை விலக்கி இன்று பல்லாயிரக்கணக்கிலே செலவுகளை செய்து நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறார். அப்படி செய்தாலும் இன்று இந்த சிங்கார மேடையில் துவக்கப்பட்ட நாடகம் என்ன? ஓஹோ பபுரவாகனன் சண்டை. ஓஹோ இல்லையேன் அஸ்பமதி யாகம். இந்த நாடகத்தில் நான் தான். நீங்கள் யாரு? உங்க பேர் என்ன? நான் எதற்காக வந்தேன்?
எதற்காக வந்திருக்கிறாய்? நான் வந்த நோக்கத்தை சொல்றேன். ஓ கரெக்டா இருக்கணும். எக்கச்சக்கம் ஏனாகோடம் ஏருக்கு மாறான வார்த்தை பேசுகிறான். மகாராஜா உங்களிடத்தில் எதுவும் வாயை திறக்க மாட்டேன். ஆனா அந்த சுண்டலி புடுக்கிற மட்டும் கம்பெனி இருக்க சொல்லுங்க. நான் பார்த்து கொள்ளுகிறேன். சரி வர்றா கொடுவாள் வச்சுட்டு இருக்கிற அப்படி எரம கடை வேட்ட பூசியாரி ஆட்டம் வந்துருக்கிற அப்படி உச்சாரா இருக்கு. இல்ல சாமி விடிய காத்தாலும் ஆனா எனக்கு அந்த ஞாபகம் தான் வருது. நான் யார் தெரியுமா? யாருங்க? ஐயோ ஒன்னும் அறியலங்க. 1 கிலோ வெங்காயம் வாங்கி கொடுத்தீங்கன்னா காலையில கறி குழம்புக்கு அரிஞ்சு கொடுத்துட்டு போயிடும். மாதவன் கடவுளே ஆண்டவா பொறுமையிலேயே சிறந்தவர். ஆமாங்க. தர்மத்துக்கு தளபதி. ஓ தர்மம் என்னன்னா உங்க கிட்ட தான் வந்து கத்துக்கணும். ஆமா மகாராஜா. மெரிச்சு புள்ளே சாபாது. மகாராஜா தர்ம பிரபுவே நீங்க சொல்றீங்களே நண்பா 100% உண்மை, நான் ஏத்துக்கொள்கிறேன். ஆனாலும் ஒரு கேள்வி. என்ன கேள்வி? தர்ம பிரபுன்னு சொல்றீங்க. மகாராஜா நண்பா சாத்தாபாடியில இருக்குதே உங்க வீடு, அத மட்டும் எனக்கு நாளைக்கு கரை பண்ணி வச்சிருச்சாமி, நான் பொழைச்சுக்கணும். தர்ம பிரபு தான் அத ஒன்ன மட்டும் செய்ய போதும். வீடு இல்லாத அவதி போடுறேன் நண்பா. ஓய் உங்க வீடு வாசல் இல்லாத நம்ம கொடுமையில வந்திருக்கிற. ஆமாங்க. அருமையில வாழ்ந்தவனுக்கு உங்களுக்கு இடம் உண்டு. ஓ எங்க சுடுகாட்டுலயா? அங்கத்தான் இடம் அன்லிமிட்டடா உண்டு. ஓய் அங்க பாருடா பண்ணி ஊத்துன்னு ஊத்துது. நீங்க கூத்தாடுங்க என் சோத்த பாருங்கன்னு அங்க பாருவா. ஓ அப்பா மண்ணுடைய மாமாட்டம் படுத்துட்டு இருக்கிற அப்படி. பொறுமை குணம் வாய்ந்த தர்மராஜன். ஓ பொறுமை குணம் வாய்ந்த தர்மபுத்திர மகாராஜன் சொல்றீங்க. தர்மனா இருந்தாலும் மகாராஜா நண்பா உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தை யாருங்க? இந்த மண்ணிலே என்னை பெற்று ஆளாக்கி பாடா மகனே என்று வருங்கால இளவரசா என்று என்னை தங்க கட்டிலே தங்க தாளான தொட்டிலே என்னை பாலோட அன்னத்தை பகிர்ந்து கொடுத்தார்களே என் அன்னை. பெற்றெடுத்த தாயார் யாருங்க? யார் தெரியுமா? யாருங்க? வர்றோம் நானும் அப்படியே கொஞ்ச நேரம் டேரா போடுறேன். எங்க படுக்கிற?
எதிரி முடியலாம். ஒரு தாயானவள் 10 மாதம் 300 நாள், ஆமாங்க, 3000 தசம வினாடிகள் உண்மை அங்கத்திலே சுமந்து பாடாத பயிரும் வருத்தம் இல்லாத சுமை உண்மை. அப்படி என்ன பெற்று ஆளாக்கின என் தாய். பெற்றெடுத்த தாயார் யாருங்க? குடியிருந்த கோயிலடா. ஓ, அது எம்ஜிஆர் நடிச்சது. அவர் தான் நடிச்சா அப்படி. பாரு அவா. ஆமா, எப்படி சீக்கிரம் அன்னையோட ஆலயம். அது சிவாஜி நடிச்சதுங்க. இவன் எங்க போறான்? இல்லங்க, நீங்க தான் படம் நடிக்கிறதா சொல்லிட்டு இருக்கீங்க. தாய் சொல்ல தட்டாதி. அது பாரு அவா எப்படி கிளீனா சொல்ற அப்படி பாரு. அது இவனே பரவாயில்ல சொல்லி கொடுத்து அதை பத்தியாடா நீ. அப்படியா நண்பா? இரு, இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு எம்ஜிஆர் பாட்டு ஒண்ணு பாடிவிட்டு உங்க வீட்டை எழுதி வாங்கி விடுகிறேன். நீ பாட்டு பாடுவாயா? பாடுவேன். பாடுங்கள், உத்தரவு கொடுக்கிறேன். அப்பதான் சோலை எழுகிறீங்களா? ஆரம்பை. நெஞ்சம் உண்டு, நேர்மை உண்டு, ஓடு ராஜா. நெஞ்சம் உண்டு, நேர்மை உண்டு, ஓடு ராஜா. நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. என்னத்துக்கு பீகா? நெஞ்சம் உண்டு, நேர்மை உண்டு, ஓடு ராஜா. நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா. அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா. நீ ஆற்று வெள்ளம் போல் எழுந்து ஓடு ராஜா. நீ ஆற்று வெள்ளம் போல் எழுந்து ஓடு ராஜா. அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி, அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி, அதன் அருகையின் ஓலை குடிசை கட்டி. அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி, அதன் அருகையின் ஓலை குடிசை கட்டி. பொன்னான உலகென்று பெயருமிட்டா, பொன்னான உலகென்று பெயருமிட்டா. இந்த பூமி சிரிக்கும், அந்த சாமி சிரிக்கும். ஓய், எப்படி பாட்டு? உன் ராகத்தை அழகாக நான் மெச்சிட்டேன். உங்களுக்கு கூட ஒரு பாட்டு பாடுவாங்க. எப்படா? பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டதா, கருடா சௌக்கியமா. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டதா, கருடா சௌக்கியமா. யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். மதியாத தலைவாசல் மிதிக்காதே என்று மனமுள்ள மனிதனுக்கு அப்பை சொன்னது. அது அப்பை சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. ஆகட்டும், நம்ம இருக்குது, டைம் கிடைக்காது. ஆகட்டும் நண்பா. ஓய், அப்படி என் தாய் குந்தியம்மா. தாயார் குந்தியம்மா. எங்க அப்பா தெரியாது? மகாராஜா தாயார் குந்தியம்மான்னு சொல்றீங்க. ஆமா. பெற்றெடுத்த தந்தையார் யாருங்க? எங்க அப்பா பாண்டுபுத்திர மகாராஜன். அது பாண்டடிச்சுட்டு தெரியுது. அப்படியா? சாப்பிட்டாடிட்டு தெரியுதா? நீங்க தானே சொன்னீங்க பாண்டு. சாப்பிட்டு கையில எடுக்க மாட்டோம். நீங்க இன்னைக்கு எடுக்க முடியாதுங்க நண்பா. அதனாலதான் துணிச்சலா தெரியணும். டேய், ஓய், என் தந்தையாருக்கு 2 சம்சாரம். ஓ, தந்தையாருக்கு 2 சம்சாரம். குந்தாதேவி, மந்தார தேவி. ஓ,
குந்தாரா தேவி மந்தாரா தேவி அப்படி 2 பெண்களை திருமணம் செய்து 6வது தசோடு புசுவாப்பா ஏய் ஓய் இங்க வா ராஜா என் சம்பளத்தை கூட உனக்கு 10 ரூபாய் தாரேன் சரி சாமி இந்த குசுவ ஆளுக்காவது நீ தான் போய் கண்டுபிடிச்சு சொல்லணும் அப்படியா பாரு சாமி இப்பயே கண்டுபிடிச்சிட்டு வர சாமி என் மூக்கு சாதாரண மூக்கு இல்ல போலீஸ் ஸ்டாக்கோட பவர்ஃபுல்லான மூக்கு நான் போய் கண்டுபிடிச்சு வரேன் இரு சாமி யாரா பண்ண உடுமனா நானு சாமி நீ யாருன்னு ஒரு ஆளுன்னு தானே கண்டுபிடிக்க சொன்ன நான் சுத்தன ரபுண்டாலாம் பெரும்பிய நாட்கள் ஐயோ அந்த தாவல போய் நின்றா பாரு இன்னும் 2 நிமிஷம் இருந்திருந்தா என்ன ஜிஹெச்ல தான் சேர்த்திருக்கேன் என்னது மொச்ச பயிர் நாத்தம் ஒண்ணும் கரைங்கெல்லாம் போயிட்டு ஆரிசாமி கூத்து பாக்குறது என் தந்தைக்கோ 2 மனைவிகள் குந்தி மந்தாரை தேவி நண்பா மகாராஜா 2 பெண்களை மணந்தார் நாங்க சரியாக 5 பேர் பிறந்தோம் உடன் பிறப்புகள் 5 பேரு யாராருங்க பொறுமையிலே சிறந்த குணம் படித்த சாரா புகழ் வேந்தன் தர்மராஜன் நீங்கள் உண்மைதான் வெற்றி பதகடித்த பீமராஜன் என் இளைய தம்பி ஆளால அழகு மன்னன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் அழகிய ஒரு பெண் அழகிய ஒரு பெண்மணி அந்த பெண்ணுதான் சங்குபதி அப்படி 5 ராஜ்யங்களை பிறந்திருந்தாலும் நாங்க எந்த நாட்டையும் ஆண்டு வரக்கூடிய தேசம் எதுங்க நண்பா ஓய் அங்க முதல் விதிர்ப்ப வரை சரி உலகம் உள்பட்ட நகரமோ 56 தேசங்கள் இந்த 56 தேசத்தில் நாங்க வாழ்ந்து வரக்கூடிய நாடு எந்த நாடு என் நாடு சொல்கிறேன் அப்படியே ஆகட்டும் வீமாபுரம் அஸ்தினாபுரம் உள்பட்ட நாடு அங்க முதல் விதிர்ப்ப வரை உள்பட்ட நகரம் 56 தேசம் 56 தேசங்கள் இந்த 56 தேசத்தில் நாங்க வாழ்ந்து வரக்கூடிய நாடு
அஸ்தினாபுரம். ஓ மகாராஜா, அப்படியே இருந்தாலும் அஸ்தினாபுர நாட்டுக்கு நீங்க சொந்தக்காரன்னு சொல்றீங்க. அந்த அஸ்தினாபுர நாட்டுக்கு நீங்க மட்டுமே சொந்தக்காரரா? இல்ல சித்தப்பார்பலை பெரியப்பார்பலை யாராவது உண்டா? நல்ல கேள்வி. கேப்பங்க. அப்படின்னா இந்த உள்பட்ட நாடு ஐவருக்கும் சொந்தமா? சொந்தமா? இல்ல மற்றவர்கள் யாராவது இருக்கிறார்களா? சித்தப்பார்பலை பெரியப்பார்பலை பங்குக்கு இருப்பாங்கல்ல? என் தந்தை கூட பிறந்தவங்களோ 3 பேருப்பா. ஓ 3 பேர். யாராரு? என் பேரான பெரிய தந்தையார் திருநாட்டி மன்னன். சரி. அவருக்கு பிறவியிலேயே நேத்திரம் கிடையாது. ஓ கண்ணு தெரியாது. ஆமா. சரிங்க. அதுக்கும் சிறிய தந்தை எங்க அப்பா பாண்டு மகாராஜன். பாண்டுபுத்திர மகாராஜன். அதுக்கும் சிறிய தந்தை விதன மகாராஜன். விதன மகாராஜன். ஆக மொத்தம் 3 பேர். ஆக மொத்தம் 3 பேர். விதனனுக்கு திருமணமலை நித்திய பிரம்மச்சாரி விரதம் உண்டார். ஆமா. ஆகையால் என் பேரான பெரிய தந்தையார் எங்க அம்மா பெரியம்மா இருக்காங்களே, ஆமா, காந்தாரி அம்மன். ஓ யாரு? காந்தாரி அம்மன். காந்தாரி அம்மனை மணந்தார். கௌரவர்களோ 100 பிள்ளைகளை பெற்றார். என் தந்தையார் பாண்டு மகாராஜன் 2 பெண்களை மணந்தார். ஓ 2 பெண்களை திருமணம் செய்திருக்கிறார். குந்தி மந்தாரை திருமணம் செய்திருக்கிறார். ஆமா. சரி. ஐவர் பிறந்தோம். ஓ ஐவர். மகாராஜா, நண்பா, குந்திக்கு பிறந்தவர்கள் யாரு? மந்தார தேவி அம்மனுக்கு பிறந்தவர்கள் யாரு? குந்திக்கு பிறந்தவர்கள் 3 பேர். 3 பேர். யாரு? பீமன், தருமன், வீமன், அர்ஜுனன். 3 பேர் குந்திக்கு பிறந்தவர்கள். உண்மைதான். மந்தார தேவிக்கு பிறந்தவர்கள் நகுலன், ஜகாதேவன், சங்குபதி. அவங்க 3 பேர் என் சிறியதாய் மக்கள். ஓ சிறியதாய் மக்கள். ஆனா ஒரே தாய் மக்களாகத்தான் நாங்க எண்ணுவோம். அப்படிதாங்க வாழணும். அப்படி இருக்க ஆக மொத்தம் 105 பாலர்கள் இந்த அஷ்டாபரத்துக்கு 56 நாடும் சொந்தக்காரு. அப்படி இருக்கும்போது நண்பா, ஓய் பாடசாலை சென்று பள்ளிக்கூடம் படித்து மாலையிலே விளையாட்டு நாங்க 105 பேர்களும் பாடசாலை சென்று சோனாச்சியாரை வைத்து பாடங்கள் படித்து மாலையிலே விளையாட்டு. ஓ மாலையிலே விளையாட்டு. ஆமா. சரிங்க. நீ என்ன விளையாட்டு விளையாடுவ? நான் விளையாடுறதுல என்னங்க, கிரிக்கெட்டு, கபடி, வாலிபால், ஃபுட்பால், இப்படி பல விளையாட்டு விளையாடுவோம். ரம்மி விளையாடுவோம். நண்பா, ஓய் அதாவது குடுகுடு சப்பலாம். என்ன சாமி இன்னாத்துக்கு ஏகர குடுக்கிட்டான்? குடுகுடு சப்பலாம். குடுகுடு சாப்பிடலாமா? இது ஒன்னையும் கொடுத்துட்டு நான் என்ன சாமி அங்க பொண்டாட்டிக்கு நான் என்ன பதில் சொல்லட்டும்? எதுக்குடா அதை கலக்குற? இல்ல நீ தான் குடு சாப்பிடலாம் அப்படிங்க. அப்படின்னா வேறயா? அக்காலத்துல யாரு? எங்க அக்காலத்துல. அந்த காலத்துல. ஓ அந்த காலத்துல. அப்பதான் குடுகுடு சப்பலாம். குடுகுடு. ஓ சப்பலாம் குடுகுடு. ஓ கபடி விளையாடுறது பேரு அந்த காலத்துல சப்பலாம் குடுகுடு. ஆமா. இப்படி விளையாடுற இந்த மாதிரி இப்ப நாங்க விளையாடணும்ல. நாங்க எப்படி நாங்க 5 ஒரு புறம். ஓ நீங்க 5 ஒரு புறம். என் பெரிய மக்கள் 100 பேர் இந்த மாதிரி ஒரு புறம். ஐயோ சாமி, 100 பேர் ஒரு புறம். அப்படி நீங்கள் 5 ஒரு புறம். அப்படி விளையாட்டுல எதுல எடுத்தாலும் துரியோதனன் வருவது முதலாவது ஆட்டம் அமர்ந்தல்ல. ஆமா. கபடி 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 கபடி. ஓஹோ, இப்படி கோட்டை போட்டு கபடி கபடின்னு ரைடு வரது. ஆமா. பிறகு யார் போவது? எங்க பக்கத்து உங்க சைடு இருந்து யார் போவது? என் சமையனாகி வீமன். ஓ யாரு? அந்த மட்டத்தோடு தின்ன பண்ண. ஆமா. வண்டியா சோறு தின்ன பையனா? ஆமா. அவன் எப்படி? என் தம்பி போகும்போது ஒரு ஆடி மாசம் எப்படி காத்து கொட்ட மரம் எப்படி அதுவோ அப்ப புளியாங்காய் கொட்டுமோ, ஆமா, அதை போல என் பெரியப்ப மக்கள் கீழே விழுந்து விட்டாருடா நண்பா. ஆயா வீமன்னா கொக்கா. அப்பதான் வைத்தான் மனதில். யாரு? துரியோதன மன்னன். ஆமா. இவங்க 5 பேத்தையும் எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு மனதுல வச்சு மனக்கோட்டை கட்டுறான். யாரு? துரியோதன மன்னன். ஆமா. சரி. யார? பாண்டவர் 5 ராஜ்யங்களை இவன் ஓரத்துல விட்டு வச்சா போதும். நம்மள 100 பேருமே இல்ல முடிச்சு விட்டு போயிரும். வேமனே போதும் அப்படின்னு நினைத்து இந்த பாண்டவர்களை மடிக்கணும். சரி. பாரி உலகத்தை நாமளே கொடி கட்டி ஆளணும், கொடி கட்டி நாடாள வேண்டும் அப்படி என்று மனதிலே வைத்து எங்களை என்ன வஞ்சகம் செய்தான்? என்னென்ன வஞ்சகங்க?
ஒன்னாய் இருந்தா ஒன்னா இரண்டா 1 கோடி வஞ்சனை செய்தாண்டா நண்பா. மகாராஜா நடக்கும் தடத்திலே இருந்து இருந்து போக வழியிலே இருந்து இருந்து உங்குகின்ற சாதத்திலே இருந்து எத்தனையே வஞ்சகம் ஏராளம் யாரால வஞ்சகங்கள் நண்பா. மகாராஜா எழுதுனா ஏற்றுக்கே அடங்காத வஞ்சகம். வஞ்சகம் படித்தால் படிப்புக்கு அடங்காத வஞ்சகத்தை நண்பா. ஓய் மறுமுறை என்ன செய்தான்? ஆ, தந்திரமாக என்ன வரவழைத்து தந்திரமாக உங்களை வரவழைத்து சாதமாகறதுக்கு நேரமாகுது தர்மா. சிறிய ஒரு விளையாட்டு. ஓ சிறிய விளையாட்டு எப்படி எப்படி ஆடுவது? விளையாட்டிலே அமர செய்து சகடியை முன்னை வைத்து இறங்க செய்து ஆடினோம் பகடை. சபா பகடை ஆடி நாடு நகரம் நவநீதி செங்கோல் உப்புச்சட்டி வரையோடு சரி அனைத்தும் பகடியிலே வைத்து ஆடி அனைத்தும் பகலிலே ஆடி சூதிலே நாட்டியே பறிகொடுத்து வந்தவளா நண்பா. சண்டால நய வஞ்சகம் நச்சு பாம்பு எத்தனை வஞ்சகம் யாராலும் செய்து அதுக்கு பிறகு கட்டளையிட்டான். எப்படின்னா யாரு துரியோதன மன்னன் கட்டளை இடுகிறாரா? ஏய் தோத்தவர்கள் காடு ஆள வேண்டும், தோத்தர்கள் காடு ஆள வேண்டும், செவிச்சவர்கள் நாடு ஆள வேண்டும், நாடு ஆள வேண்டும். அப்படி என்று 12 வருஷ வனவாசம் 1 ஆண்டு அந்நியாவது கழிந்து 14வது வந்தா பங்குல பிரகாரம் பாதி நாடு பார்க்கலாம் அப்படி என்று சொல்லி நாங்க காட்டிலே சங்கரித்து சரி நாங்க தப்பிக்க வேண்டிய காரணம் யார்? தப்பி பிழைக்கக்கூடிய காரணம் யாருங்க? அந்த எம்பெருமான் வைகுந்த வாசன். ஓ ஸ்ரீமன்னன் நாராயணன் கண்ணன் பரந்தாமன் தார்மீக வரணன் சங்கு சக்கரன் சாணகி வனவாளன் ஆமா சாம்பிராட்டி வாசகன். அந்த கண்ணன் அருளால இந்த பஞ்ச பாண்டவன் தப்பித்து உயிர் வாழ்கிறேன். அடிக்கின்ற வெயிலையும் வேகின்ற மழையிலையும் ஆலயத்திலே நாங்க உயிர் வாழ்ந்தோம். எப்படி வாழ்ந்தோம்? உண்பது காய்கனி குடிப்பது மூங்கலாடை படுப்பது வட்டப்பாறை குடிப்பது சொனநீர் இப்படி எல்லாம் குடித்து வாழ்ந்து நண்பா மகாராஜா ஆரணையை முடித்தோம். உலக மகாமுனிவரை விட்டு நாடு கேட்டோம். சரி நாடு கொடுக்க மறுத்தான். யாரு? துரியோதன மன்னன். உண்மைதான். சரி 2வது முறையாக அல்லிக்கும் அர்ஜுனுக்கு பிறந்த அழகு புலேந்திரனை விட்டு நாடு கேட்டோம். அப்பனாவது கொடுத்தாரா நாடு? நீ யாரா? நீ யாரு? நான் யாரு? எதுக்குடா வந்த? எதுக்கு வந்த? யாரு கேக்குற? நீங்க அப்படி கேக்குறீங்க. அட புலேந்திரனை கேக்குறான் துரியோதனன். துரியோதனன் நீ யாரா? எதுக்குடா வந்த? நீ ஓசி எங்கற? ஏண்டா 2 வருஷம் ஓய் நான் ஏண்டாகிறேன் இவனு ஏண்டாகிறேன் இல்லங்க மகாராஜா சொன்னா மந்திரின்னு சொல்லணுமல்ல. ஏண்டா எதுக்குடா வந்த? சொல்றேன் எதுக்குடா வந்த? அப்படியே வந்த. எதுக்குடா வந்த? இல்லங்க அப்படி புளியாந்தரனா வந்து துரியோதன மன்னன் கேக்குறாரு. நான் போய் என்னைக்காவது உங்களை வாடா போடான்னு சொல்லிட்டு போனா கிடையாது. ஏண்டா இல்லங்க அப்படி துரியோதன மன்னன் கேக்குறாரு. பெரிய மனுஷன் வாயில உருவுற. ஐயோ சாமி உன் வாயில உழந்தா நான் எங்க போட்டு சாமி ஏதோ நல்ல வார்த்தையா சொன்னீங்கன்னா கடையும் ஒரிச்சு அரிசி எடுத்துட்டு போயிடுவோம். நண்பா ஓய் தருகிறேன். சரி கவலை விடு. சரிங்க. அப்படி இருக்க நண்பா நாடு என் தையா அப்படி சித்தப்பனுக்கு பிறந்தார்களா? கண்டவனுக்கு பிறந்த குண்டக சாதி பசங்க அவங்களுக்கு நாடு தருவனா போடா வெளியே அப்படின்னுட்டான். யாரு? துரியோதன மன்னன். உண்மைதான். 3வது முறையாக எம்பெருமான் வைகுந்த வாசன். ஓ யாரு? ஸ்ரீமன்னன் நாராயணன். கண்ணனே செல்காதாரப்பா தூது. ஓ யார் இடத்தில்? துரியோதன இடத்தில். துரியோதனா உனக்கும் நான் மாமன் தான். பஞ்ச பாண்டவர்கள் 5 நான் மாமன் தான். அப்படி இருக்கும்போது நான் ஒரு பொதுப்படையான ஆளா வந்திருக்கிறேன். ஓ பொது அதான் பஞ்சாயத்து பொது நியாயம். ஆனா ஆண்டு 12 முடிஞ்சு விட்டார் அல்லவா? ஆமா. காடாண்ட மன்னர்களுக்கு நாட்டை பாதி நாட்டை பிரிச்சு கொடு. பங்குல போற காலம் பாதி நாடு கேட்டிருக்கிறாரு. கேட்டாரு பகவான் ஸ்ரீமன்னன் நாராயணன். ஆமா. அப்ப சொல்றான் துரியோதனன், கோழி குஞ்சு
ஐயா மகாராஜா ஒரே ஒரு நாள் கிடைக்கணும்னு திருடிவிட்டோம். அதை ஊரா வந்து சொல்லி இருக்கிறேன். என்னடா சொல்ற? இல்ல ஒரே ஒரு நாள் ஒரு கோழி குஞ்சு புறகாலில இருந்து திருடிட்டு வந்துட்டோம். ஓஹோ. அத போய் ஊருக்கு கோழி குஞ்சு திருடி கோமாளி பையான்னா என் மானம் போறதில்ல. கோமாளி யாரு? அந்த எம்பெருமான் வைகுந்த வாசன் கண்ணன். ஆமாங்க, அவர் தான்டா கோமாளி. ஆமா நண்பா, நீ ஏமாளி. உண்மை, கோமாளிலே நாம் ஒரு ஏமாளி சாமி. அப்படி இருக்க ஏய் ஓய், மத்தால் அடிபட்டவன் துடுப்பால் அடிபட்டவன் நீ நாடு கேட்கறதுக்கு நீ யாரு? நீ யாரா? அண்ணனா, தம்பியா, மாமனா, மச்சானா? பிளாடி நான்சென்ஸ் கண்ட்ரி ப்ரூஃப் அப்படி நிக்கிற அப்படி போடா. இது அண்ணன் தம்பி விஷயம். நீ யாரா மாமா? நாங்க அடிச்சுக்குவோம், நாளைக்கு கூடிக்குவோம். ஆக்கக்குள்ள அடிபடுவோம், வாக்கக்குள்ள ஒண்ணு கூடிக்குவோம். இல்லங்க அப்படி ஒண்ணு சேர்ந்துக்குவோம். நீ சேர்ந்துக்கோ. நீ யாரு? போகலையே. போ மாமாச்சனுக்கு என்ன வேலை, நாட்டை விட்டு போ அப்படின்னு சொன்னா அப்ப தனுவா கேக்குறாரு. யாரு? மதிசூதன கண்ணன். துரியோதனா. நீ சொல்றது நான் ஒன்னும் அச்சப்படவில்லை. ஆமாங்க. ஏதாவது 5 பேருக்கு 5 வீடு கட்டுமாவது எனக்கு கேட்டார். அப்ப சொன்னான் துரியோதனன், மாயவா ஊச்ச கீழே நட்டு அத மேல தூக்கி பார்த்தா அதுல எவ்வளவு மண்ணுக்குதோ ஆடோ சாமி, அது அவ்வளவு கூட நான் தரமாட்டேன். ஒரு இமயமண்ணு தரமாட்டேன். ஊசி இருப்பது அது 10 சோடுக்குமா? அது மேல மண்ணு 8 சோடு நிக்கும். அந்த மண்ணு கூட தரமாட்டேங்கிறான். ஏ சண்டாளா. அப்ப சரி, அப்ப என்ன முடிவு அப்படின்னு கேக்குறாரு. கண்ணா, எதுக்கிட்ட இருப்பதோ 11 ஏக்கர் கோடி சேனை. 11 ஏக்கர் கோடி சேனை. அவைகிட்ட இருப்பது 7 ஏக்கர் கோடி சேனை. 18 நாள் பாரத போர் துவக்கம் செய்யலாம். செவிச்சவர் நாடு ஆள வேண்டும், ஜெயித்தவர் நாடு ஆள வேண்டும், தோற்றவர் காடு ஆள வேண்டும் அப்படின்னு கட்டளையிட்டு, சரி எம்பெருமான் வைகுந்த வாசன் அன்றே கங்காணத்தை கட்டி பாரதத்தெல்லாம் முடித்து, நண்பா மகாராஜா, நான் சிமாதானத்துல இருக்கு வேலையில் யார் வந்தா தெரியுமா? யாருங்க? என் தந்தையார் பாட்டுராஜே வேட்டைக்கு சென்றாரா? தந்தையார் பாண்டு மகாராஜர் ஆரணியும் வேட்டைக்கு சென்றாரப்பா. முனிவர் சாப்பத்தாலே என் தந்தையோ மடிந்தாரே. என் தந்தையார் பாண்டு மகாராஜர் ஆமாங்க உறங்கி வனத்துக்கு வேட்டைக்கு சென்றார். அந்த வேட்டைக்கு சென்ற தந்தை அமர்ந்த முனிவர் ஒரு ஆண்மானாகவும் குருபத்தினி அம்மையார் ஒரு பெண்மானாக வடிவெடுத்து புணர்ச்சி கொண்டிருந்தாராம். புணர்ச்சி கொண்டிருக்கிறார். புணர்னா என்னங்க? இன்ப சுகத்திலே ஈடுபடுகிறார். சரிங்க. அப்ப இருக்க அப்ப அந்த மான் மேல ஆசை வைத்து என் இருத்தாயும் ஐயோ சாமி அந்த மான் ஓடிக்கிறதே, அந்த மானை எப்படியாவது பிடிச்சிட்டாருங்க அப்படின்னு என் தாய் கேட்க எடுக்கிறார் பானத்தை. யாருங்க? தந்தையா? ஆமா. சரி, போடுறார் மான் மீது. மான் மீது வானத்தை தொடுக்கிறார். மான் மேல் வானத்தை தொடுக்கும் போது அது அம்மா, ஐயோ அம்மா என்று விழுகுது. என்னடா அம்மா? மானுதான் என்று போட்டோம், மானு மேலதான பானத்தை போட்டோம், இது அம்மா என்று விழுகுதே. இது யாரு அப்படின்னு அருகில் ஓடி பார்த்தா, சரி அமர்ந்த மகாமுனிவரும் அவருடைய மனைவி குருபத்தினி அம்மையாரும். குருபத்தி அம்மையாரும். அப்ப அடே பாண்டு மகாராஜனே, நீ ஒரு நாடாளு பண்ணம். நாங்க 2 பேரும் உடஞ்சாக இருக்கும் போது பானமுறையாக செய்தியே, இது நீதியா இல்ல தர்மமா? தர்மமா. அப்படி என்று
என் உயிரை இன்னைக்கு போக போகுது. உன் மனைவிடத்துல சேரும் போது சரி தலைமடிச்சு சாகுபடியாத சாபத்தை கொடுக்குற சாபத்தை சாபம் சாபத்தை பெற்ற உடனே சில நாள் ஆண்டு காலமாக மறந்து என் சிறிய தாய மந்தாரை சேராதடா நண்பா. மந்தாரை சேர்ந்த உடனே மந்தாரை தேவியை சேர்ந்த உடனே என் தந்தையாரும் மறிந்து விட்டார். ஓ தந்தையார் சிரம எந்த வாடி எடுத்தாலும் ஃப்ரீ எல்லா பக்கம் நடக்குது. இப்படி கிளிக் பண்ண ஆஃபர் வீடியோ கிடையாது. அப்படி இருந்த போதிலும் என் தந்தையார் மடிய இந்த செய்தி எங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரிந்தது? திருலோக சஞ்சாரியாகிய நாரத முனிவர் நாரத மகாமுனிவர் நேற்று தனமாவி அரமனை தேடி வந்தார். அப்பா தர்மராஜனே பாண்டு மகன் பாண்டு, அதாவது பாண்டுராஜனுடைய மக்கள் தாங்கள் தானே? ஆமா. அப்படி இருக்கு. ஏப்பா என்ன காரணம், எதற்காக வந்த அப்படின்னு சொல்லி மன்றாடி கேட்கும் தருவாயில சரி அப்ப நாரதன் சொன்னான், என்ன தந்தையார் மடிந்து சொர்க்கமும் சேராமல் நரகமும் சேராமல் பப்பால் வடிவத்துல தலை கீழியும் கால் மேலையும் தொங்கிக் கொண்டிருக்கிறார். தலைகீழ தொங்கிக் கொண்டிருக்கிறார். அப்ப நாரதன் இடத்துல சொன்னாரா, எங்க அப்பா எனக்கு சரியாக வியமச்சடங்கு செய்யவில்லை, அதனால சொர்க்கமும் சேராத நரகமும் சேராத பப்பால் வடிவத்துல தலைகீழாக நான் தொங்கிக் கொண்டிருக்கிறேன். என் மக்கவார் இடத்துல போய் சொல்லு சாமின்னு சொல்லி சரி என் தந்தையார் சொல்ல தந்தையினுடைய குறை தீர்ப்பதற்கு தானா பிள்ளை பிறக்க வேண்டும். ஆமாங்க, தந்தையின் குறையை தீர்க்க வேண்டும். தந்தை குறை தீர்க்காதபடிக்கு நாங்க ஆகிவிட்டமே நண்பா. பெற்றவரு குறையை தீர்க்க வேண்டும். சரி, அதுக்கு தான் பேரு சொல்ல பிள்ளை ஆகும். ஆமாங்க. அப்படி நாங்க அழுது புலம்ப விஷ்ணு எம்பெருமான் பார்த்த போது, சாமி என் தந்தைக்கு இப்படி எல்லாம் செய்யணும்னு சொல்கிறாரே, இதுக்கு நாங்க என்ன செய்யணும், என்ன செய்வது அப்படி என்று கேட்க தர்மராஜனே அஸ்வமணி யாகத்தை செய்யணும். அஸ்வமணி யாகம் என்றா நிறைய பொன் பொருள் திரைவம் எல்லாம் வேண்டும். அப்படி கொண்டு வந்தால் அஸ்பம் வேணும். அந்த அஸ்பத்தை கொண்டு வந்தா சரி ஈமச்சடங்கு செய்யலாம். அப்படி எம்பெருமான் சொல்லிக்கிறார். அந்த வார்த்தை கேட்டு நான் என்ன செய்தாய், என் சபையிலாகிய வீமனையும் என் அண்ணன் மகளாகிய விஸ்வகேதும் பத்ராவதிபட்டினம் போய் அழகி ஒரு புறவை கொண்டு வந்திருக்காங்க. புறவையை கொண்டு வந்து இந்த புறவையை வைத்து நாம என்ன செய்ய வேண்டும் அப்படி என்பதை எங்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. என் தம்பி என் மனைவிமார்கள் அனைவற்று பேர்களும் அரமனையில் இருக்காங்க. சரி, அன்னார் அழைத்தார் என்று
அதுக்கு சீக்கிரத்தோடு அழைத்தோம். அப்படியே ஆகட்டுங்க. நான் அமருகிறேன் சிம்மாதான். போய் அரண்மனையில் அமருங்கள். இல்லங்க, அரண்மனையில் கேளுங்கள் கேளுங்கள் சபையோர்களே. தர்மபுத்திர மகாராஜன் யாகத்தின் வழியாக தம்பிமார்களை சந்திக்க வேண்டும் என்று தம்பிமார்களை அழைக்க, அதே சமயத்தில் சுபத்திரையம்மன் சபைக்கு ஒரு விதற் காண்க. கட் பண்ணிட்டு போற சொல்லுவாரு. அவரு பண்ணிக்கிறாருன்னு சொன்னாங்க. முதல்ல இதழ்த்தினாரு, அதுக்கப்புறம்